தமிழ் சினிமாவில் யாருடைய தயவும் இன்றி மேலே வந்த நடிகர் தான் அஜித் குமார். டீனேஜில் அஜித்துக்கு 2 விஷயத்தில் மட்டும் ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஒன்று பைக் ஓட்டுவது, மற்றொன்று மாடலிங். சில விளம்பர படங்களிலும் நடித்திருக்கிறாரு. அட, நீ பார்க்க அழகா இருக்கியே, சினிமாவில் முயற்சி செய்யன அவரின் நண்பர்கள் சொல்ல அஜித்துக்கும் அந்த ஆசை வந்தது. அமராவதி படம் மூலம் அறிமுகமானாரு. அதன் பின் தொடர்ந்து படங்களில் நடிக்க துவங்கினாரு. ஒரு கட்டத்தில் ஆக்ஷன் கதைகளிலும் நடித்து ரசிகர்களை பெற்றாரு. இப்பொழுது மாஸ் ஹீரோவாக மாறி 100 கோடி சம்பளம் வாங்கும் நடிகராக மாறியிருக்கிறாரு. இவருக்கென பெரிய ரசிகர்கள் வட்டாரமே உண்டு. இப்பொழுது அஜித் எந்த பட விழாக்களிலும் கலந்து கொள்வதில்லை. தயாரிப்பாளர்களை சந்திப்பதும் இல்லை. யார் இயக்குனர், யார் தயாரிப்பாளர் என்பதை அவரே முடிவு செய்கிறார். அவரின் கால் ஷீட் கிடைத்தால் போதும் என தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அஜித் இப்படி மாறியதற்கு பின்னால் பல கதைகள் இருக்கிறது. அஜித்தை வைத்து ஆனந்த பூங்காற்றை படத்தை எடுத்த நிறுவனம் தான் ரோஜா கம்பைன்ஸ். இதன் நிறுவனர் தான் காஜா மைதீன். சமீபத்தில் ஊடகம் ஒன்றில் பேசிய பொழுது பல தகவல்களை பகிர்ந்து கொண்டாரு. அதாவது அந்த படத்தில் அஜித், கார்த்திக், மீனா ஆகியோரை வைத்து எடுக்கலாம் என முடிவு செய்தாராம். அஜித்தை பார்க்க ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த ஒரு இடத்திற்கு போனாராம். அப்பொழுது ஒரு தெலுங்கு தயாரிப்பாளர் அஜித்தை திட்டிக் கொண்டிருந்தாரு. அஜித் அழுது கொண்டிருந்தாரு. இதை பார்த்த தயாரிப்பாளர் அங்கிருந்து சென்றதும் அஜித்திடம் சென்று பேசினாராம். எனக்கு 22 லட்சம் சம்பளம் வேண்டும் என கேட்டதுக்கு அடுத்த நாளே என் அலுவலகத்திற்கு வர சொல்லி ஒரே செக்காக கொடுத்தாராம். அதன் பின் கார்த்தி, மீனாவை வைத்து காட்சியை எடுத்தோம். ஆனால் 6 மாதம் அஜித் ஷூட்டிங்கே வரவில்லை. ஒரு படப்பிடிப்பில் இருந்து அவரை நேரில் சென்று கேட்டபொழுது அவரின் காலை காட்டி விபத்தில் சிக்கிக் கொண்டேன், நடக்கவே முடியவில்லை, விரைவில் அறுவை சிகிச்சை, இது முடிந்த பின் நடிக்க வருகிறேன் என அஜித் சொல்லியிருக்காரு. எனவே அவருக்கு பதிலாக பிரசாந்தை நடிக்க வைக்கலாம் என முடிவெடுத்து போஸ்டரையும் ரெடி பண்ணிட்டாங்களாம். அதன் பின் என்னை அஜித் அழைத்தாரு. அப்பொழுது நான் சென்ற பொழுது கண் கலங்கியபடி, நான் வரமாட்டேன்னு நினைச்சிங்களா, நான் இந்த படத்துல இருக்கணும் என சொன்னாராம். அவர் அழுவதை பார்த்ததுமே அருகில் இருந்த இயக்குனர் ராஜ் கபூரிடம், இவர்தான் இந்த படத்தின் ஹீரோ, இந்த படம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என சொல்லிவிட்டாராம். அதன் பின் அஜித்தே அந்த படத்தில் நடித்து கொடுத்து படமும் சூப்பர் ஹிட் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.